இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நெல்லிக்காய் ரசங்க. அதாவது தக்காளி புளி அதுக்கு பதிலாக நம்ம நெல்லிக்காய் போட்டு எப்படி ரசம் பண்றதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு தேவையான பொருள் தான் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். பருப்பு வேக வச்சதுல இருந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க. பூண்டு, மிளகு, ஜீரகம், கொஞ்சமா தனியா அதாவது கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி ரசம் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த மாதிரி நெல்லிக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணியும் வச்சுக்கலாம், துருவியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ணிக்கோங்க. மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க. இப்படி தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி இன்னும் நைஸா அரைச்சிக்கலாம். நம்ம இதை வேணும்னா வடிக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே நம்ம பருப்பு தண்ணியோட கலந்துடலாம். நான் அப்படியே கலக்க போறேன். இப்ப இதுக்கு எடுத்து வச்சிருந்த மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இப்ப சட்டி காஞ்சிருச்சுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். கடுகு தாளிச்சுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் ரெட் சில்லியும் போட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்ப நம்ம கலந்து வச்சிருக்க பருப்பு தண்ணியும் நெல்லிக்காய் ஜூஸையும் ஊத்திடலாங்க. அரைச்சி வச்சிருக்க மிளகு ஜீரகம் பவுடரையும் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சால்ட் போடுறேங்க. இப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு 2 பிஞ்ச் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. கொத்தமல்லி தழை போட்டுடலாம். பருப்பு தண்ணி இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணியிலேயே இந்த நெல்லிக்காயை அரைச்சிட்டு கடாயில் தாளித்து இதை ஊற்றும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஊற்றிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணோங்க இதில். அது எதுக்குன்னா நெல்லிக்காயில் இருக்க லைட்டான அந்த துவர்ப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த சுகர் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவும் தக்காளி புளியில தான் ரசம் வைப்போம். இது வந்து நம்ம நெல்லிக்காயில் வச்சதுனால ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.